பார்த்து வான்னு சொன்னேன்ல, கீழே விழுந்து இடுப்பை உடச்சுக்காதடி. நான் கவனிக்கல. அப்படி கவனிக்காத அளவுக்கு எங்க பார்த்துக்கிட்டு வந்த? ஒன்னதான் பார்த்துக்கிட்டு வந்தேன். என்னையா? ம். ஏன்? எதுக்கு? அதுவா? ம். வாசல்ல கோலம் பெருசா இருக்கு. யார் போட்டது? எப்பவும் நான் தானே போடுவேன். அதுவா? ம். என் ஃப்ரெண்ட் ஏஞ்சல். ஏஞ்சலா? உன் ஃப்ரெண்டா? ம். யார் அது? சார். வா ஏஞ்சல். முத்து, என்னை இறக்கி விடு, இறக்கி விடு. ஏய், சாரி 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 நிலா. சார், ஏஞ்சல், இவங்க யாரு? ஷீஸ் மை ஃப்ரெண்ட் நிலா. சொன்னேன்ல கார்ல வரும்போது. ஆ, அவங்களா? பால் கொட்டிருச்சுல்ல, ம். அதுல காலை வச்சு வலிக்கு விழ பார்த்தா. ஐயோ. அதான் பிடிச்சிட்டேன். சரி சரி. முத்து, நிலா. யார் இந்த பொண்ணு? ஏஞ்சல்னு சொல்ற? ஷீஸ் மை ஃப்ரெண்ட் ஏஞ்சல். எப்படி உனக்கு ஃப்ரெண்டு? சொல்லு, எப்படி உனக்கு ஃப்ரெண்டு? உங்க கூட படிச்சாங்களா? நோ நிலா, நான் இப்போ ஊட்டி போயிருந்தேன்ல, ஆமா. திரும்பி வரும்போது காரை நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். சரி. அது ஃபுல்லா அவுட்டர் ஏரியா. கேள்விப்பட்டிருப்பேன்ல அந்த பக்கம்லாம் எப்படி இருக்கும்னு. சரி, விஷயத்த சொல்லு. காரை நிப்பாட்டிட்டு இறங்கி நின்றுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு பாம்பு என்ன கடிச்சிருச்சு. எது? பாம்பு கடிச்சிருச்சா? உன்னே வா. ஆமா, பயப்படாத, ஒன்றும் இல்லை. இதோ என்னோட ஃப்ரெண்ட் ஏஞ்சல் தான் வந்து என்னை காப்பாத்தினா. அதான் இந்த பொண்ணுக்கு நான் ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்கேன். இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு வையேன், இப்போ நீ என்ன உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. முத்து, அப்படிலாம் சொல்லாத. ஏய், சீரியஸா சொல்றேன். பார்த்த உடனே அந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடிய விடிய என்னை தூங்க விடாம பார்த்துக்கிட்டு எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு தெரியுமா இந்த பொண்ணு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க முத்துவை காப்பாற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இருக்கட்டும், பரவாயில்ல. நீ எதுக்கு கார் அங்கெல்லாம் நிறுத்திட்டு இறங்கி நிக்கிற? அதுவா, அது சும்மாதான். கார் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான். அப்படியா? இதுக்கு தான் டிரைவர் போட்டு போகணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அவ்வளோ தூரம் நீயா ஓட்டிட்டு வந்துக்கிட்டு சிரமப்பட்டுட்டு இருக்க. அது ஒன்றும் பரவாயில்ல, எப்பவும் அப்படிலாம் இருக்காது. இந்த டைம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ். பரவாயில்ல, இருக்கட்டும், விடு, முடிஞ்சு. பார்த்து வரணும் என்ன? ஓகே. சரி, இந்த பொண்ணு அங்கே உன்னை காப்பாற்றி இருக்காங்கன்னா அப்போ இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. இவங்க ஊர் எது? ஹே, அதை கேளு. இந்த பொண்ணும் ஒன்ன மாதிரி தான். உனக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி நைட் டைம் கிளம்பி வந்தேல, அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கிளம்பி வந்தது. வந்த இடத்துல தான் என்ன காப்பாத்துச்சு. அதான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, அப்படியா? உங்க பேர் என்ன? அதான் சொல்றேன்ல, ஏஞ்சல்னு. சரி. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, எங்க முத்து செஞ்சு கொடுப்பான். சரி. சரி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி முத்து, பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். என்ன, யார் கோலம் போட்டாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஓகே. பாய். பாய். வரேன் ஏஞ்சல். சரி. சார். பூஸ்ட். ஓகே, தேங்க்யூ. அது இந்த உங்களுக்கு பாம்பு கடிச்ச விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அண்ணன் கிட்ட? சொல்லலை. சொன்னா பயந்துருவாங்க. உங்கள் அம்மா பயப்படுவாங்க. சரி, உங்கள் அண்ணனுமா பயப்படுவாங்க? அண்ணன் பயப்பட மாட்டாரு, பார்த்து போக மாட்டியான்னு கேட்பாரு. அப்புறமும் அண்ணன்கிட்ட இப்போ நான் சரியாக பேசுறது இல்லைன்னு சொன்னேன்ல. ஆமாம், சொன்னீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த உங்கள் அண்ணன்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுங்களேன். எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதான் நல்லா தானே இருக்கேன். ஐயோ, இவர் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாரே. எப்படி ஃபோன் போட வைக்கிறது? நல்லா இருக்கேன்னாவது ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. நல்லா இருக்கேன்னு யாராவது ஃபோன் போட்டு சொல்லுவாங்களா? அதுவும் இல்லாம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என் அண்ணன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. பயமா உங்களுக்கா? பயம் மீன்ஸ் அந்த பயம் இல்ல. அது எப்படி சொல்றது, அதான் சொன்னேனே, என் மேரேஜ் விஷயமா எனக்கும் என் அண்ணனுக்கும் இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு. இப்போ நான் ஃபோன் பண்ணா அதை பத்தி எதுவும் பேசிட்டாருன்னா அதான் மறுபடியும் தேவையில்லாம 2 பேருக்கும் பிரச்சனை வரும். அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்ட்டு அதனாலதான் இப்போல்லாம் நான் சரியா பேசுறது இல்ல. அவங்க பேசுவாங்களா? அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அதுவும் இல்லாம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இருக்காரு. அதனால ஃபோன் அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? இங்கதான் சிம்ஸ். அது எங்க இருக்கு? ஏன் போறியா? இல்ல, சும்மா கேட்டேன். ஹே, அதுக்கு எதுக்கு பயப்படுற? இல்ல ஒண்ணுமில்ல. ஆமா, நீ ஏன் என் அம்மாவை பத்தியும் என் அண்ணனை பத்தியும் கேட்டுட்டே இருக்க? இல்லங்க, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
அது கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, கல்யாண வீடுன்னா இப்படியா இருக்கும், அதான் கேட்டேன். ஆள் இல்லாம இருக்கே அப்படின்னு, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, கல்யாணம் இங்கே இல்லைல்ல, மண்டபத்தில் தானே. அதுவும் இல்லாம எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டு அம்மா ஊட்டி வரைக்கும் போயிருக்காங்க, சொன்னேன்ல. சரி சரி. ஆமா, அண்ணனும் அவர் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இங்க வந்து போறது இல்ல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரிங்க, சரி சரி, நம்ம ஒன்றும் கேட்க மாட்டேன். ஹே, கேட்கலாம், தப்பில்ல. அப்புறம் நானே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். நேற்று நைட்ல இருந்து யோசிச்சுட்டே இருந்தேன். காலையில எந்திரிச்சு வந்ததும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ சொல்லட்டா? என்னது? இல்ல, நீ ஏதோ ப்ராப்ளம்ல தானே வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொன்ன. ஆமா. இங்க சென்னையில உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்கன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன. இல்ல, சும்மா சொன்னேன், யாரும் இல்ல. சும்மா சொன்னியா? யாரும் இல்லையா? ம். அப்புறம் எந்த நம்பிக்கையில சென்னை வந்த? நானா சென்னைக்கு வரல, நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் எந்த நம்பிக்கையில வீட்டை விட்டு வந்த? இல்ல, நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தா போதும்னு தான் வந்தேன். எங்க போகணும்ல ஒன்னும் யோசிச்சு வரல. ஓ, அப்படியா? ம். சரி, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? அடுத்து என்ன செய்யலாம்னு ஐடியாவில் இருக்கு? அதான் தெரியல. சரி, ஓகே, நீ ஒன்று பண்ணு. இன்னும் 10 டேஸில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், சரியா? ஆமாம் ஏஞ்சல், என் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஏஞ்சல் நீ. என் கல்யாணத்துக்கு நீ இல்லைன்னா எப்படி? அதனால கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு நீ இருக்கணும். கல்யாணம் வரைக்கும் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? 10th. 10th? 10th ஃபெயில். ஓ, ஓகே ஓகே. சரி, உனக்கு ஏதாவது பண்ணுறேன். ஆனால் என்னோட மேரேஜ் வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், ஓகே? அது ஹலோ. ஐயா, அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஐயா முத்துக்கண்ணு, அம்மா ஒரு வாரம் இங்க இருந்துட்டு வர்றேன்னு சொல்லி தானே வந்தேன். ஆ, இப்போதைக்கு ஊட்டியை விட்டு அம்மாவால வர முடியாதியா. ஏம்மா, வேலை நிறையா இருக்கோ? அது ஒரு பக்கம் இருக்கு, ஆனா நான் ஊட்டியை விட்டு வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. என்னாச்சுமா? அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அதை அம்மா பாத்துக்கிறேன். இப்போதைக்கு அங்க வர முடியாதுங்கிறத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். கல்யாண வேலை என்னென்ன பெண்டிங்ல இருக்குன்னு உனக்கு லிஸ்ட் அனுப்புறேன். ஆளுங்களை வச்சு பாத்துரு. பத்திரிக்கையை நான் இங்க இருந்துகிட்டே எல்லாருக்கும் அனுப்பிடுறேன். ஓகே. அப்புறம் உன் அண்ணன் இங்கே தான் வந்திருக்கான். அண்ணன் ஊட்டிக்கு வந்திருக்காரா? ஆமா ஐயா, உங்க அண்ணனால தான் இப்போ இங்க பிரச்சனையே. என்னம்மா, என்ன சொல்றீங்க? அண்ணன் என்ன பிரச்சனை பண்றாரு? அதெல்லாம் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நான் விளக்கமாக நேரில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு அம்மாவால் அங்கே வர முடியாது, அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். நான் என்னென்ன வேலை இருக்குன்னு உனக்கு லிஸ்ட்டு போட்டு அனுப்பி தர்றேன். நீ அதை ஆளுங்களை வச்சு பார்த்துறியா? இன்விடேஷன் நான் எல்லாருக்கும் இங்கே இருந்தே அனுப்பிடுறேன். சரிம்மா, அப்போ எப்போதான் இங்கே கிளம்பி வருவீங்க? அது உங்கள் அண்ணன் கையில் தான் இருக்கு. அவன் என்னை இங்கே இருந்து நகர விட மாட்டேங்கிறான். என்னம்மா, என்ன சொல்றீங்க? அண்ணன் எதுக்கு அப்படி பண்ணணும்? ஷோ, அதை நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? உங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்தான்ல. ஆமா. அந்த பொண்ணோட வீடு எரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணும் இறந்து போச்சு. வாட்? ஆமா ஐயா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ பிரச்சனை போல, அதனால வீடு கொஞ்சம் ஃபயர் ஆயிடுச்சு, அந்த பொண்ணும் இறந்துருச்சு. சரி, நம்ம எஸ்டேட்டில் நடந்த விஷயங்கிறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ்க்கு கொஞ்சம் பணம் கொடுத்து கேஸை அமுக்க சொன்னேன். அது உங்கள் அண்ணனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் இங்கே வந்து ஒரே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். க்ளோஸ் பண்ண ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணி விசாரணை பண்ணணும், என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது வரைக்கும் யாரும் இங்கே இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது என்னையும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு போலீஸில் சொல்லிட்டாங்க. அதனால விசாரணை முடிகிற வரைக்கும் என்னால் இங்கேருந்து நகர முடியாதியா. எப்படியாவது கல்யாணத்துக்கு வர பார்க்குறேன். அண்ணங்கிட்டையும் சொல்லிடுறேன், வெனிதாக்கிட்டையும் சொல்லிடுறேன். நீ அவங்கள வச்சும் மேற்கொண்டு ஆளுங்களை வச்சும் கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்துரு. என்னம்மா? என்னம்மா அண்ணா, என்னை என்ன பண்ண சொல்கிற? அண்ணன் எப்படிம்மா இதை தாங்கினாரு? இப்போ அது ரொம்ப முக்கியமா உனக்கு? இல்லம்மா, அண்ணன் லவ் பண்ண பொண்ணு. அதுக்கு நம்ம என்னையா பண்ண முடியும்? எதிர்பாராத விதமாக இப்படி ஆகிப்போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்கே பாரு, நீ கல்யாண மாப்பிள்ளை, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அப்புறமும் சொல்ல வேண்டியதாக போச்சு. சரி, சொல்லிட்டேன். நான் ஆக வேண்டியதை நீ அங்கேருந்து பார்த்துக்கோ. சரி, ஓகே. அண்ணன் இருந்தாருன்னா என்கிட்ட பேச சொல்லுங்களேன். அவன் இருக்கிற கோவத்துக்கு அவன் முகத்தை பார்த்தா என்னால் பேச முடியலை. நீ வேணா ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு பேசு. ரொம்ப கோவமா இருக்காரா? அப்புறம் இருக்க மாட்டானா? கோவமாகவும் தான் இருக்கான், சோகமாகவும் தான் இருக்கான். அவங்ககிட்ட எல்லாம் என்னையால் நின்று பேச முடியாது. நீ பேசிக்கோ வேணும்னா. சரிம்மா, சரி, ஓகே. சரி, இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். நான் அப்புறமா லிஸ்ட்டை அனுப்புகிறேன், நீ பார்த்துரு. ஓகே. வச்சிடுறேன்ப்பா. என்னாச்சு சார்? என் அண்ணன் எங்கள் எஸ்டேட்டில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாருன்னு சொன்னேன்ல. ஆமாம். அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்களாம். ஓ, அப்படியா? ஆமாம், அதனால என் அண்ணனும் ஊட்டிக்கு போயிட்டாராம். ஐயா, புலி ஊட்டிக்க போயிட்டாரு? நான் என் அண்ணன் இங்கே இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கேன்.
எப்போ ஊட்டி போனாருன்னு எனக்கு தெரியல. அதானே, இப்படின்னு பேசாம ஊட்டியிலே இருந்திருக்கலாமோ? இல்லையே, அதுக்கும் வாய்ப்பு இல்லாம தானே தப்பிச்சு வந்தோம். அப்புறமா இவரை பார்த்ததும் எப்படியும் இவங்க வீட்டில் தானே இருப்பாருன்னு நினச்சி வந்தேன். பார்த்துடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அங்கே போயிட்டாங்களா? அப்படின்னா என் மானுக்குட்டி சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்காதா? புலி பயந்துக்கிட்டு இருப்பாரோ? ஐயையோ, இப்போ எப்படி அவர்கிட்ட பேசுறது, எப்படி அவரை பார்க்கறது? சார், ஆ நீங்கள் இப்போ ஊட்டிக்கு போக போகிறீங்களா? நான் எப்படி இப்போ போக முடியும்? எனக்கு இங்கேயே வேலை நிறையா இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு என் அண்ணன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறது பிடிக்கல தான். ஆனால் இப்போ என் அண்ணன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரே, இந்த நேரத்தில் நான் அவர் பக்கத்தில் இருக்கணுமே. ஆனாலும் என்னால் இப்போ ஊட்டிக்கு போகவும் முடியாது. இப்போ தான் வந்திருக்கு நேற்று. மறுபடியும் அங்கே போய் இருக்கிற வேலையெல்லாம் கெட்டு போகுமே. ஆனாலும் என் அண்ணன் வேற அங்கே தனியாக இருக்காரு. என்ன பண்ணுறது? நீங்கள் வேணா உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்களேன். ஐயோ, இப்போ இருக்கிற நிலைமைக்கு சும்மாவே என் அண்ணன்கிட்ட பேச முடியலை என்னால். இதில் அவர் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நான் எப்படி பேசுவேன்? நேரில் போனாலாவது பக்கத்தில் மட்டும் இருக்கலாம். ஆனால் பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நேரில் போக முடியலைன்னா அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசுங்களேன். உனக்கு என் அண்ணனை பற்றி தெரியாது ஏஞ்சல். அவருக்கு எவ்வளோ கோபம் வரும்னு உனக்கு தெரியாது. நார்மலாக இருந்தால் கூட பேசிடலாம். ஆனால் நாங்கள் 2 பேரும் இந்த விஷயத்தினால தான் சண்டை போட்டுக்கிட்டோம். இப்போது எப்படி நான் பேசுவேன்? அவர் முகத்தில் எப்படி முழிப்பேன்? இப்போ உனக்கு சந்தோஷமாடான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? என் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பேன்? அப்படிலாம் பேச மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன். இல்லை ஏஞ்சல், உனக்கு தெரியாது அவரை பற்றி. என் அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணை பற்றி நான் பேசுனதும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட் சைடு நான் கொடுக்கலன்னு என்கிட்டயே ஹார்ஷாக பேசிட்டாரு தெரியுமா? இப்போ அந்த பொண்ணு உயிரோடையே இல்லை. இந்த நிலைமையில என் அண்ணன்கிட்ட நான் எப்படி பேசுவேன்? இந்த ஏஞ்சல், இந்த பூஸ்ட் எடுத்துகிட்டு போய், எனக்கு வேண்டாம். எனக்கு மனசே சரியில்லை. நான் என் ரூமில் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சரியா? கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவரை ஒரு ஃபோன் போட்டு பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறாரே. இவர் பேசுனா நான் எப்படியாவது சொல்லிடுவேன் புலிகிட்ட, நான் இங்கே தான் இருக்கேன்னு. ச்சே, என் ஃபோனையும் என் அண்ணன் பிடுங்கி வச்சிருச்சு. இப்போ அதுவும் தீயோட தீயா எரிஞ்சிருச்சு. அது இருந்தாலாவது நேரம் நான் புலிகிட்ட பேசி இருந்திருப்பேன். நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே தேவை இருந்திருக்காது. புலி போய் அங்கே என்ன கஷ்டப்படுறாரோ தெரியல. இந்த மானுக்குட்டி ஏதாவது சொல்லி இருக்குமா என்னன்னு புரியல. சொல்லிட்டு தான் வந்தேன். கடவுளே, பேசாமல் ஊட்டிக்கு போயிடுவோமா? என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் இப்போ இவர் பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. முதலாளி அம்மா இப்போதைக்கு அங்கேருந்து இங்கே வந்துட மாட்டாங்க. அதனால நம்ம இங்கே தைரியமாக இருக்கலாம். அப்போது கல்யாணத்துக்கு தான் வருவாங்கன்னா கல்யாணத்துக்கு கண்டிப்பாக புளியும் வருவார். அப்போ அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறது தான் நல்லது. ஆனால் புளி ரொம்ப கஷ்டப்படுவாரே நம்ம இல்லைன்னு நினச்சிக்கிட்டு. சரி, பாப்பா ஏதாவது செய்ய முடியுமான்னு. என்னே என்னே அருணாச்சலாண்ணே, ம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னே இப்படியே இங்கேயே படுத்து கிடக்க போற? எந்திரிச்சு வாண்ணே, வேலை வெட்டி பொழப்ப பார்ப்போம். இதுக்கு மேலே நான் என்ன பொழப்ப பார்க்கணும்? யாருக்காக வேலை பார்க்கணும்? அப்படிலாம் பேசாதண்ணே. இங்கே பாரு, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யார் வந்திருக்காங்க? முதலாளி ஐயா வந்திருக்காரு, எந்திரினே. சார், ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க அருணாச்சலம்? அழுகாமல் வேற என்ன சார் செய்கிறது? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். என் தங்கச்சி தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் சார். அவளுக்காகத்தான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம அவளே என் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு சார். அப்படிலாம் நினைக்காதீங்க ப்ளீஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். நீங்கள் சொன்னீங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்க கூட வந்தேன். இங்கே இருக்கிற மலையில இருந்து பேசாமல் உளுந்து செத்துடலான்னு தான் தோணுது எனக்கு. அப்படின்னா அதை நான் தான் முதல்ல பண்ணியிருக்கணும் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். மான் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. என் மானுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கண்டிப்பாக இந்நேரம் நான் உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன் சார். ஆனால் என் மானுக்கு ஒன்றும் ஆகலை. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், என் மானுக்கு ஒன்றும் ஆகலை. என் மான் உயிரோட தான் இருக்கு சார். இந்த கையால் தான் சார் என் தங்கச்சிக்கு நான் கொல்லி வச்சேன் எலக்ட்ரிக் சுடுகாடுல. அருணாச்சலம், அது மான் இல்லை. இல்லை சார், நான் தான் என் தங்கச்சியை வாங்கிட்டு போனேன். நான் அடிச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக அது மான் இல்லை. மான் இல்லாம என் தங்கச்சி இல்லாம அப்போ வேற யாரு? அது எனக்கு தெரியல. ஆனா மானுக்கு ஒன்றும் ஆகல. என் மானு நல்லா தான் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? என் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது, என் மானுக்கு ஒன்றும் ஆகல, என் மானு நல்லா தான் இருக்குன்னு. அந்த தைரியத்துல தான் நான் உயிரோட இருக்கேன். அதே தைரியத்தோட நீங்களும் இருக்கணும் அருணாச்சலம். சார், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க. மானு உயிரோட தான் இருக்கு.
ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீங்க வெளியே வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். போலீஸ் விசாரணை பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஆனா கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் கிடையாது. ஆக்சிடென்ட் இல்லைன்னா? ஆக்சிடென்டா இருந்திருந்தா என் மானு வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கேயே தானே நின்று இருந்திருக்கும். அக்கம் பக்கத்துல யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டுருக்குமே. அட அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாம தான் போகட்டுமே, வெளியே வேற இடத்துல வந்தாவது யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்குமே என் மானு. ஆமா, என்ன சார்? அப்படி இல்லாம அந்த இடத்த விட்டே என் மானு தப்பிச்சு போயிருக்குன்னா அப்ப கண்டிப்பா யாரோ பண்ண வேலை தான் இது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்ப யார் சார் பண்ணியிருப்பாங்க? அது எனக்கு தெரியல, ஆனா அதை பத்தி விசாரிக்கட்டும்னு தான் உங்களையும் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னு தான் சார் சொல்றீங்க? கண்டிப்பா நம்புங்க. அப்படி மட்டும் என் தங்கச்சி உசுரோட இருந்துட்டா அதுவே போதும் சார் எனக்கு. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். சரி, எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்க அம்மா உங்களை கூப்பிட்டு விட்டாங்களா? இல்லையே சார், இல்லையே. இல்ல, நீங்க வீட்டு பக்கம் போயிருக்கீங்க அப்புறம்? ஆ அது ஆமா சார், ஃபைல ஒன்று கொடுக்க போனேன். ஓஹோ, எங்க அம்மா வேற எதுவும் உங்ககிட்ட பேசலையா? வேற என்ன, எதை பத்தி சார் கேக்குறீங்க? என்னையும் மானையும் பத்தி? இல்லையே சார், பேசலையே. அதை எப்படி பேசாம இருந்திருப்பாங்க? நான் எங்களோட விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் இங்க ஊட்டி வந்திருக்காங்க, உங்களையும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. எப்படி பேசாம இருந்திருப்பாங்க? பேசுனாங்களா இல்ல பேசின விஷயத்த நீங்க மறைக்கிறீங்களா? இல்ல சார், உங்களை பத்தியோ என் தங்கச்சியை பத்தியோ எதுவுமே பேசல. நிஜமா தானா? நிஜமாதான் சார், ஒண்ணுமே பேசல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பயப்படாம சொல்லுங்க அருணாச்சலம். இதுல பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? அம்மா உங்க விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவும் பேசல. ம், சரி சரி, தைரியமா இருங்க அருணாச்சலம். ஆ சரிங்க சார். ஆனா நான் சொன்ன விஷயம் உங்களோடயே இருக்கட்டும். ஆ சரிங்க சார். அப்ப என் தங்கச்சி எங்க சார் இருக்கா? நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அருணாச்சலம், அப்படிலாம் விட்டுற மாட்டேன். சரிங்க சார். நீங்க தைரியமா இருக்கணும், மனசு உடஞ்சி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். ப்ளீஸ் இந்த விஷயத்த உங்களோடய வச்சுக்கோங்க. சரிங்க சார், சரி. என் தங்கச்சி உசுரோட இருக்காங்கிறதே போதும், எங்கேயாவது நல்லா இருந்தா போதும் சார். அப்படிலாம் விட்டுற மாட்டேன். எங்க இருந்தாலும் என் மானை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. நம்புறேன் சார், நம்புறேன். சரி, நான் வரேன், தைரியமா இருங்க என்ன. ம். ஆமாண்ணே, இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ என்னால் அங்கே வர முடியாதுண்ணே. அதனால கல்யாண வேலை எல்லாத்தையும் நீங்கள் தான் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அப்படியாடா தங்கச்சி, இவ்வளவு நடந்து போச்சா? ஆமாண்ணே, என் பையனோட லைஃப்ல இருந்து அந்த பொண்ணு விலகிருச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த பிரச்சனையில இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனேன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு ஒன்றும் புரியலை. அதானடா. இப்போ இவன் பெரியவன் இங்கே வரலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈஸியாக அங்கே வந்து சேர்ந்துருப்பேன். அவன் இப்போ வந்தது தான் பிரச்சனை. க்ளோஸ் பண்ண ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணி விசாரணை ஆரம்பிச்சு ஆகணும்னு சொல்லி இப்போ விசாரணை ஆரம்பிச்சு விட்டுட்டான். என்னை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்க. ஆமாம்மா, விசாரணை முடிகிற வரைக்கும் யாரும் போகக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. அதுவும் உன் எஸ்டேட்ல இப்படி ஒன்று நடந்திருக்கு. நீ தான் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்ற, அப்ப நீ தானே இருந்தாகணும். அதில் தானே மாட்டிக்கிட்டேன். இப்போ 10 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். சரிம்மா தாயி, இப்ப நீ ஒன்னும் வருத்தப்படாத. அங்க இருந்துகிட்டே நீ என்னென்ன வேலையை பார்க்க முடியுமோ அதை மட்டும் பாரு. மிச்ச வேலை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நான் பாக்குறேன். இந்த நான் இருக்கேன், என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, பாத்துக்கிடுவோம். ஆ, அவன் புகழ்கிட்ட எதுவும் கொடுக்க முடியாதோ வேலையை? அவனை இன்னைக்கு தான் போய் பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வரேன், என்ன சொல்றான்னு தெரியல. ஆ, எப்படியும் வினிதாவுக்கு அண்ணன், அவன் இல்லாமல் கல்யாணத்தை பண்ண முடியாதுல்ல, போய் கூப்பிடுங்க. ம், போவோம் போவோம். என்ன செய்ய, என் தகுதிக்கு அந்த வீட்டு வாசப்படி எல்லாம் மிதிக்க வேண்டியதா இருக்கு. சரி, வேற என்ன செய்யறது? அங்கே போய் இருந்துக்கிட்டான், போய்த்தானே ஆகணும். அப்பா, அத்தைக்கிட்ட நான் வேணா ஊட்டிக்கு வரவான்னு கேளுங்க. ஏண்டா கண்ணு, ரூபாவா? ஆமாத்தே, நான் வேணா வரட்டுமாத்தே உங்களுக்கு ஹெல்ப்புக்கு? நீங்கள் வந்து என்னடா பண்ண போற? இல்லத்தே, ஏதோ போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்ல. அதுக்கு சொல்கிறியா? நீ இருந்த தைரியமாக தான் இருக்கும். ஆனால் என் மகன் இங்கே இருக்கானே, இந்த நேரத்தில் நீ இங்கே வந்து அவனுக்கு பிடிக்காதே. சும்மாவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அங்கே அப்பாவுக்கு துணைக்காக இருந்து கல்யாண வேலையெல்லாம் பாருடா. நான் இங்கே சமாளிச்சுக்கிடுவேன். கல்யாண நேரத்தில் இப்படி கூட மாட இருந்து பார்க்க முடியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு தான் எனக்கு ஒரே கவலை. மற்றபடி எல்லா பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். இருந்தாலும் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுல்லத்தே, அதான் பார்க்குறேன். நம்ம என்னடா தப்பு பண்ணோம் பயப்படுறதுக்கு? நேச்சுரலாக நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என் எஸ்டேட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கேஸை க்ளோஸ் பண்ண சொன்னேன். அது ஒன்று தான் நான் பண்ண வேலை. மற்றபடி நான் என்னமும் பண்ணலையாடா. நான் எதுக்கு பயப்படணும்? தைரியமாக இருப்பேன். நீ அங்கேருந்து அப்பா கூட இருந்து கல்யாண வேலையெல்லாம் பாரு. இருந்தாலும் தே, உங்களை அங்கே தனியாக விட்டுட்டு எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. என் கண்ணு இல்லை, அத்தை மேலே தான் எவ்வளவு பாசம் என் மருமகளுக்கு. உங்கள் மேலே நான் பாசம் வைக்காமல் வேறு யார்த்தையும் வைப்பாங்க? அதை சொல்லுடா கண்ணு. ஆனால் ஒன்று பார்த்தியா? என்னது தே? என் பையனோட வாழ்க்கைக்கு குறுக்க நின்னவ இப்போ இந்த உலகத்திலே இல்லை பாரு. சே பாவம் தே.
பாவம்னு நீ நினைக்கிற ஆனால் பாத்தியா எப்படி நடந்திருக்குன்னு. சரி தே, நான் வேணா அங்கே வந்து ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போகட்டுமா? உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். இன்விடேஷன்லாம் அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல தே, எல்லாத்தையும் கவரில் போட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதணும்ல, வந்து அந்த வேலையாவது பார்த்து கொடுத்துட்டு போகிறேனே. அச்சச்சோ, சரிடா கண்ணு, உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தா நீ வா. சரிங்க தே, வரேன். இன்றைக்கே கிளம்பி வந்துடுறேன். நைட்டுக்குள்ளே அங்கே இருப்பேன். சரிடா, சரி, வா வா வா. என்ன பார்த்தீங்களா என் மருமகளை? ஆமா பாத்தியா? அதை சொல்லுங்க. எப்படியாவது ரூபாவுக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் நடந்துட்டா போதும். அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த பையன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறானே இந்த பிள்ளையோட அன்பை. சரிம்மா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும். சரி, வரட்டும் வரட்டும். சின்னவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அவனுக்கு கொஞ்சம் புத்தி வருதான்னு பார்ப்போம். சரிம்மா, சரி சரி, அப்ப நீ பார்த்து இரு. என்ன இந்த இப்ப பாப்பா கிளம்பிடுவா, நைட்டுக்குள்ள அங்க வந்துருவா. ஆட்டோம்னே வச்சிடுறேன். சரிம்மா சரி. இந்த பிள்ளையோட அன்பை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறானே பெரியவன். சரி, இதுக்கு மேலேயாவது புத்தி வந்தா சரி. அது ஒன்றும் இல்லை, அண்ணங்கிட்ட கல்யாண வேலையெல்லாம் நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ரூபா இங்கே கிளம்பி வர்றேன்னு சொன்னா, எனக்கு துணையாக இருக்கிறதுக்கு. அதான் வர சொல்லியிருக்கேன். தம்பியும் நீங்களும் சேர்ந்து தான் ஊட்டிக்கு வந்தீங்களாமா? ஆமாம். அவன் எதுக்கு இங்கே வந்தான்? என்னை கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தான். உங்களுக்கு தான் தனியாக ஒரு டிரைவர் போட்டு கார் கொடுத்துருக்கானே, அப்புறம் எதுக்கு அவன் வந்தான்? நான் தான் வர சொன்னேன். அதான் ஏன்னு முதல்ல கேட்டேன். ஏன் அவன் இங்கே வரக்கூடாதா? இல்லை, எல்லாத்தையும் ஒன்றுன்னா நானாக கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு 2 நாள் இருந்து எஸ்டேட் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு போ, எனக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நீ தான் எனக்கு நின்று ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துக்கிட்ட. அவனும் பார்க்க மாட்டானா அப்புறம்? சரி, வேலையெல்லாம் பார்த்து கொடுக்கணும்னு வந்தவன் ஏன் வந்த உடனே கிளம்பிட்டான்? அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ம், சரி. அருணாச்சலம் ஃபேக்ட்ரியில் கணக்கெல்லாம் ஒப்படைச்சிருக்காரு. ஏன்? ஏன்னா? இல்லை, இப்போ அவர் கையில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டாக போய் ஃபேக்ட்ரியில் ஒப்படைக்கணும்னா என்ன ரீசன் அதுக்கு? என்ன ரீசன்னா புரியலை எனக்கு. இல்லைம்மா, அன்னன்னைக்கு எனக்கு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் சென்னைக்கு. அப்படித்தான் அவரும் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் தன் கையில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்கே போனாரு? எனக்கு என்ன தெரியும்? ஓ, ஃபோன் நம்பர் வேற மாற்றிருக்காரு. அது அவங்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்குற. இங்கே நம்ம வீட்டுக்கு எதுவும் வந்தாரா? இல்லையே, வரல. ஓஹோ, நீங்கள் இங்கே ஊட்டிக்கு வந்து இறங்குனதுமே அவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசியிருக்கீங்கன்னு தகவல் வந்திருக்கு எனக்கு. உங்களதாம்மா? ஆமாம், பேசினேன். வேலையெல்லாம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு கேட்டேன். 2 வாரமாக அங்கே போய் இருந்துட்டேன்ல, வந்த அன்னைக்கு என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்டேன். ஏன் இவ்வளோ பெரிய எஸ்டேட்டோட ஓனருங்கிற முறையில் இங்கே வேலை பார்க்குற மேனேஜர்கிட்ட அதை கூட கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையே என்ன? அதுக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அப்படி சொல்லலை, அதை மட்டும்தான் பேசுனீங்களான்னு கேட்டேன். நான் அதை மட்டும்தான் பேசினேன். உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இறங்கி கீழே போகிறேன். கீழே தான் இறங்கிக்கிட்டே இருக்கீங்கம்மா. ம். ஹலோ சார். நான் கேட்டது விசாரிச்சிங்களா? சார் விசாரிச்சுக்கிட்டே தான் சார் இருக்கோம். ஊட்டி முழுக்க விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல சார், விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட், ஆட்டோ ஸ்டாண்டுன்னு எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சு. அந்த பொண்ணு இந்த பக்கம் வந்ததுக்கான அறிகுறியே தெரியல. கொஞ்சம் பப்ளிக்ல முக்கியமான இடத்துல இருக்கிற சிசிடிவி எல்லாம் கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். முக்கியமா ஒரு ஈவினிங் 6:30 to 7:30 அந்த டைமுக்குள்ள பாருங்களேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. கொஞ்சம் குயிக்கா பாருங்க ப்ளீஸ். கண்டிப்பா பாக்குறோம் சார். ஆனா பொண்ணு போட்டோ இருந்தா. போட்டோ நான் தரேன், பட் கொஞ்சம் பிரைவேட்டா வச்சுக்குவீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாங்க சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, அப்போ நான் போட்டோ அனுப்புறேன், பாத்துக்கோங்க. பார்த்து நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் சீக்கிரட்டாவே இருக்கட்டும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சரி, இதோ அனுப்புறேன். அனுப்புங்க சார், அனுப்புங்க. அனுப்பியிருக்கேன், பாத்துக்கோங்க. வந்துருச்சு சார், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விசாரிங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்புறம் விசாரிக்கிறவங்க கிட்ட எடுத்த உடனே போட்டோவை காமிச்சிடாதீங்க. ஓகே சார், ஓகே, பாத்துக்கிறேன் சார். வேந்தனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோமா? என்ன மாப்பிள்ள சொல்ற? இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சா? ஆமாப்பா. சரி, அப்படின்னா நீ அங்கேயே இருந்த அந்த பொண்ணு தேடுற வேலையை பாரு. சரி, அப்புறம் பாப்பா? நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். அதுவும் இல்லாம மாமனாரும் கொஞ்சம் நார்மலா தான் இருக்காரு. நாங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம். நீ முதல்ல உன் பிரச்சனையை பாரு. இப்ப நீ எனக்காக இங்க வந்து இருக்க போய் தான் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இதுக்கு மேலே நீ என் கூட இருந்துகிட்டு இருந்தா சரியா வராது. நீ அங்க இருந்து அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்த்து முதல்ல அதை சரி பண்ணு.
சரிடா நீ ஆனா பாப்பாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ என்ன. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த நான் இருக்கேன், மாமனார் இருக்காரு, புகழ் இருக்கா, மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம். அப்புறம் டாக்டரும் அங்கேயே தானே இருக்காரு, பார்க்கலாம். அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா கொடுத்து அவர் அங்கேயே வச்சு பாத்துக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ராவா 2 நர்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லடா. நீ முதல்ல உன் பிரச்சனையை பாரு. சரிடா. இப்போ ரூபா வேற இங்க ஊட்டிக்கு கிளம்பி வர்றேன்னு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். இவன் எதுக்கு அங்க வர்றா? வந்து என்னத்தை கலட்ட போறா? விடு விடு, வந்தா வந்துட்டு போகட்டும். இப்போ ரூபா அங்க சென்னையில இல்லாம இருக்கிறது தான் பாப்பாவுக்கும் சேஃப். ஓ அப்படி சொல்றியா? ஆமா, இவன் இங்க இருந்து என்னத்தை கலட்டிடுவா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன். அப்படி மட்டும் நினைச்சிடாத வேந்தா. அவ அவ்வளவு ஒருத்தர் இல்லடா மாப்ள. நோனோ, உன் தங்கச்சியை பத்தி நீ அவ்வளோ குறைச்சலா எடை போடாத. சரி சரி, கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன், பாத்துக்கிறேன். அப்புறம் வினிதா. அவளுக்கு என்ன, அவ கல்யாண வேலையில பிஸியா இருப்பா. ஆமா அதேதான். இப்போ புகழரிசியை விட்டு வெண்ணிலா அந்த பொண்ணுகிட்ட பேச சொல்லு. என்னன்னு? கல்யாண வேலையை சாக்கு வச்சு அந்த வெண்ணிலா பொண்ண அந்த வினிதா கூட இருக்க வை. ஓ ஆமா, இத புகழரிசியை விட்டு பேச வை. கேஷுவலா பேச சொல்லு. என் ஃப்ரெண்டு கல்யாணத்தை நான் தான் பக்கத்துல இருந்து நடத்த முடியல, நீயாவது கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ வெண்ணிலா அப்படின்னு அரசியை விட்டு பேச சொல்லு. சரி சரி சரி, புரிஞ்சிருச்சு. ஆமா, வினிதாவோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். பாப்பாவுக்கு வினிதாவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரி சரி சரி, பாத்துக்கிறேன். இப்போ ரூபாவும் இங்கிட்டு வர்றதுனால கண்டிப்பா கல்யாண வேலையை வினிதா தான் இருந்து பார்த்தாக்கணும். ஸோ வெண்ணிலாவை கூடவே இருக்க சொல்லு. சரிப்பா, சரி. அப்புறம் மாப்பிள்ள, நீ தைரியமா இருடா. தைரியமா தான் இருக்கேன். கண்டிப்பா உன் ஆள் கிடைச்சிருவாங்க, கவலைப்படாத. அந்த நம்பிக்கையில தான்டா மாப்பிள்ள இருக்கேன். தேடு, ஒரு இடம் விடாம தேடு, எப்படியாவது கிடைச்சிருவாங்க. நீ தைரியமா இரு, நாங்க இருக்கோம் என்ன. சரி. சரிடா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஃபீஸ் போறியா இல்ல ஹாஸ்பிட்டல் போறியா இல்ல வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் போல. அங்க வேலையெல்லாம் பார்க்க சொல்லி ஆளுங்க கிட்ட சொல்லி விட்டுட்டேன். இந்த இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். சரி.